ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ். வாங்க பிளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பம்கின் வச்சு ஒரு புட்டிங் தாங்க. இதுக்கு வந்து பம்கின் எடுத்து நல்லா தொலிலாம் சீவிட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பம்கின் வந்து நல்லா வெந்து வரணும். நான் வந்து ஒரு ஒரு பம்கினில் ஒரு 1/4 கிலோ பம்கின் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதை ஃபுல்லாக நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இட்லி எப்படி வேக வைப்போம்ல அந்த இட்லி சட்டியில் துணி போடாமல் சும்மா இதை மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் போடுங்க, இல்லைனா ஹீட்டில் ஜார் இதாயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து அகார் அதாவது கடல் பாசிம்பாங்கள்ல, அதை வந்து ஒரு ஒரு அரை கப்பு தண்ணிக்கு ஒரு 50 கிராம் வந்து அகார் அதுதான் அளவு. இது வந்து நல்லா மெல்ட் ஆகிக்கணும். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நல்ல பேஸ்ட்டாக பம்கின், அதை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுங்க. நம்ம ஏற்கனவே அது வேக வச்சது கொஞ்சம் நல்ல கடாயில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வந்து 1/4 கிலோ பம்கினுக்கு ஒரு 150 கிராம் வந்து வெல்லம் அதை அதில் ஆட் பண்ணி அதுவும் நல்லா அது கூட மிக்ஸ் ஆகி ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. ஒன்று போல் வரணும். இந்த வெள்ளத்தில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லை, அதனால் அதை டைரெக்டாக போட்டுட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு 50 ml வந்து பால் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒன்று போல் கிண்டி அல்வா பதத்துக்கு வர மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால கடல் பாசி நல்லா மெல்ட் ஆகி அதையும் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் ஆறணும். அந்த ஆறப்போ இதை கொஞ்சம் செட் பண்ணட்டும். இப்போ நம்ம அந்த கடல் பாசி ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் கொஞ்சம் மீதி இருக்குது. இப்போ அது கூட வந்து ஒரு கப் வந்து இளநீரும் அது கூட ஆட் பண்ணி இதை நல்லா மீதி வந்து நம்ம 2 விதமாக செய்ய போகிறோம். அதுக்காண்டி தான் இளநீரில் இந்த கடல் பாசி இப்போ மிக்ஸ் பண்ணி அதே மெத்தட் தான். நல்லா அந்த கடல் பாசி வந்து மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ஆனால் இது வந்து இளநீர் யூஸ் பண்ணுறவங்க தான். இப்போது ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், ரவுண்டாக. அதை டெக்கரேட்டுக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு இதில் குட்டி குட்டியாக நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம இளநீரில் ரெடி பண்ணியிருந்தால கடல் பாசி அதை இதில் ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா செட் ஆயிரும். நம்ம அப்படியே தொட்டு பார்த்திங்கன்னா அதில் அப்படியே அந்த லேயராகவே இருக்கும், உள்ளே போகாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால பம்கினில் அந்த பேஸ்ட்டை இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி இதுவுமே நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட்டுக்காண்டி கொஞ்சம் அன்னாச்சி பழம் இருந்துச்சு, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் மேலே போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஹனியும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி மேலே கொஞ்சம் அப்படியே ஊற்றிட்டோங்க. இதை அப்படி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அதே மெத்தடில் 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஹனி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணால் அவ்வளோதாங்க. இப்போது நம்ம அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பரான ஒரு புட்டிங் ரெடி ஆகிட்டுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான புட்டிங் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.